அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு நன்மைகள் தரும் மென்மை. இயந்திரமயமாக்கிவிட்ட நவீன உலகம் அறிவியல் பூர்வமாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் பல முன்னேற்றங்களை கண்டுள்ளது. மேலும் முன்னேற்றங்களை அபரிமிதமான வளர்ச்சியை நோக்கி வீறுநடை போடுகிறது. ஒரு பக்கம் இந்த முன்னேற்றங்கள் மனித சமுதாயத்திற்கு நன்மை பயப்பவையாக இருந்தாலும், மறுபக்கம் இவைகளால் மனித குலத்திற்கு சில கேடுகள் தீமைகள் விளைவிப்பதையும் மறுப்பதற்கில்லை. செல்போன், டிவி, இன்டர்நெட் போன்ற அறிவியல் முன்னேற்றங்கள் ஆக்கபூர்வமான செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதை விட மனிதர்களின் அறிவை மழுங்கச் செய்யும் காரியத்திற்கும் அவைகளின் ஒழுக்க வாழ்வை நாசப்படுத்துவதற்குமே அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. மனிதர்கள் இக்கருவிகளால் தங்களுக்கு தாங்களே கேடு விளைவித்துக் கொள்கின்றனர். நவீன கருவிகளில் மனிதர்கள் தொலைந்து விட்டதால் அவர்கள் இழந்த இழப்புகள் ஏராளம். வளமான வாழ்வு, நல்ல பண்பு, குழந்தைகளின் பாசம், நல்லறிவு, நற்பண்புகள், இவ்வாறாக மனிதர்கள் தொலைந்த நன்மைகள் பல. இவற்றுள் மென்மையும் ஒன்று. இக்காலத்தில் அதிகமானோர் மென்மை எனும் குணத்தை இழந்தவர்களாக, நளினத்தை தவறவிட்டவர்களாக இருக்கின்றார்கள். எப்போதும் பரபரவென்று இருப்பது, குழந்தைகள் உள்பட யாரை பார்த்தாலும் அவர்கள் மேல் எரிந்து விழுவது, சிறிய விஷயத்திற்கும் கடுமையாக நடந்து கொள்வது போன்ற அணுகுமுறைகளையே பெரும்பாலானோர் கடைபிடிக்கின்றனர். மொத்தத்தில் மென்மை எனும் பொன்னை, புதையலை, பொக்கிஷத்தை புறக்கணித்தவர்களாக தங்களுடைய வாழ்வை ஆக்கிக் கொள்கின்றனர். மென்மைக்கு இருக்கும் மவுசை அறிந்து கொண்டால் அறிந்து கொள்வோம். பிறகு அதன் மூலம் இறைவன் பல மாற்றங்களை தருவான் என்று நம்புவோம். மென்மை இழந்தவன் நன்மை இழந்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.